இன்னைக்கு நம்ம நேர்களுக்காக என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு வந்து நம்ம காளான் கிரேவி பண்ண போறேன். ஓகே, ஸோ காளான் சூப்பரான விஷயம், நல்ல ஒரு நியூட்ரியன் வேல்யூ இருக்கக்கூடியது. ஸோ காளான் கிரேவி செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? தேங்காய், சீரகம், கசூரி மேத்தி, கொத்தமல்லி இலை, மிளகாய் தூள், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், கரம் மசாலா, தனியா தூள், காளான், தக்காளி, எண்ணெய், வெங்காயம், உப்பு, கசகசா, இஞ்சி பூண்டு விழுது. ஓகே, ஸோ தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து தயாரா இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வெங்காயம் வதக்க போறோம். ஓகே, ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இதுல அரைக்க கொள்ள அப்படிலாம் ஏதாவது இருக்கு? அரைக்கிறதுக்கு இருக்கு. தக்காளி, கசகசா, அப்புறம் வந்து தேங்காய் மூணுத்தையும் சேர்த்து நம்ம அரைக்கணும். அப்படியே ராவா தான், அது வதக்கலாம் வேண்டாம், பச்சையாவே அரைக்கணும். இப்ப நம்ம கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சேர்க்கறதா, அதுக்கப்புறம்லாம் நம்ம சேர்க்கணும்னு இல்லை. இதை அப்படியே வதக்கிட்டு யூஸ் பண்ண வேண்டியதான். ஃபர்ஸ்டே கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, ரொம்ப கம்மியா சேர்க்க வேண்டாம். ஒரு 3 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமா சீரகம் சேர்த்துடலாம். அப்ப அது சூடாயிட்டான்னு தெரிஞ்சிடும். அவன் சொல்றத நல்ல சூடானதுக்கு அப்புறமா போட்டோம்னா கருகிடும், தீஞ்சிடும். அதுக்கு கொஞ்சம் எண்ணெயோட சேர்த்து சூடாகும் போது போட்டு. சீரகம் வந்து ரொம்ப 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 சூடுல போட்டீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல்லும் வந்துடும், கரிஞ்ச ஸ்மெல். அதனால கொஞ்சம் லைட்டா சூடு இருக்கும்போதே போட்டு போதும். இதுல என்ன யூஸ் பண்ணணும்? இதுல வந்து நம்ம நார்மலா எப்பவும் குக்கிங் யூஸ் பண்றது ரிஃபைண்ட் ஆயில். ரீஃபைண்ட் ஆயில். ஸ்மெல் வராம மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது நல்லெண்ணெய், கடலெண்ணெய் அந்த மாதிரி யூஸ் பண்ண வேண்டாம். இப்ப லைட்டா பொரிய ஆரம்பிச்சிருக்கு, சூடாயிருச்சுல. இது வரைக்கும் போதும், ரொம்ப கறிய விட வேண்டாம். இதுல வந்து வெங்காயம், பொடியா கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம், பலாரி. பலாரி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கணும். இதுல வந்து தக்காளி எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு வந்து அரைக்கிறதுக்கு காமிச்சிடுறேன். ஓ, இதை நம்ம அரைக்கவும் போறோம். இது இருக்கட்டும். ஓகே, இப்போ வந்து ஒரு 2 தக்காளி அளவு எடுத்துட்டு இது கூட கொஞ்சமா கசகசா, 1 ஸ்பூன் அளவு கசகசா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட ஒரு 2 பத்தை அளவுக்கு தேங்காய், ஒரு அரை முறிக்கும் கம்மியா தான் இந்த அளவு தேங்காயும் சேர்த்து இது நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சுக்கணும். 3 ஐட்டம் மட்டும்? 3 ஐட்டம் மட்டும்தான். ஓகே, ஸோ தக்காளி, கசகசா, அதுக்கப்புறமா தேங்காயை வந்து அரைச்சு விழுதா எடுத்துட்டு தான் இதுல வந்து சேர்க்க போறோம். இப்போ வெறும் வெங்காயம் மட்டும் தான் வதக்குறோம். ஓகே, ஸோ வெங்காயம் மட்டும். நீங்க வெங்காயமும் அரைக்கணும்னா அரைக்கலாமா? இல்ல வெங்காயம் போட்டா முழுசா போட்டா தான் டேஸ்ட் இருக்கும். ஓகே, இதுல வந்து இஞ்சி பூண்டு விழுது மட்டும் சேர்த்துக்கலாம். ஓகே, ஸோ இஞ்சி பூண்டு விழுது இருக்குதுன்னா நீங்க அதை வந்து இதுல போடலாம், இல்லைன்னா அதையும் இஞ்சி பூண்டையும் அது அரைக்கலாம். 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஓகே, இப்போ வெங்காயமும் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து நம்ம வந்து வதக்கிட்டு இருக்கிறோம். இதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது இல்லாதவங்க அதை வந்து இதுலயே தக்காளி, கசகசா, தேங்காயோட சேர்த்து இஞ்சி பூண்டியும் அரைச்சு விழுதா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இதுல ஆட் பண்ண போறோம். ஸோ இதுதான் அந்த அரைச்ச விழுது, இதுதான் வந்து கிரேவி ஃபிளேவர் கொடுக்க போகுது. அண்ட் இதுல காரத்துக்கு எல்லாம் எதுவும் போட தேவையில்ல. பச்சை மிளகாய் சேர்க்கணும், மிளகாய் தூள் கிடையாது. இல்ல, இது கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா இதுலயே சேர்த்தலாம். ஓகே, வெங்காயம் வதங்க, அதுக்கப்புறமா நம்ம வந்து பச்சை மிளகாய். அப்ப மிளகாத்தூளும் சேர்க்கிறோம். மிளகாத்தூளும் பச்சை மிளகாய் ரெண்டுமே சேர்த்தாதான் ஒரு ஃபிளேவர் நல்லா இருக்கும். இது கொஞ்சம் காரமான ஒரு கிரேவி தான். மஷ்ரூம் இந்த கிரேவி சாப்பிடும்போது நம்ம நானு, சப்பாத்தி அந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணி சாப்பிடலாம். அப்புறம் ஒரு சிங்கிள் ரைஸா வைப்போம்ல, புலாவ் அந்த மாதிரி ரைஸ்க்கும் நல்லா இருக்கும். ஓகே, ஸோ வெங்காயம் வதங்கறதுக்கு டைம் கொடுத்துடுவோம். அண்ட் இப்போ வந்து அதுக்கு முன்னாடி அடுத்ததான் நம்ம இதுதான் போடணும். அதுக்கு வந்து நம்ம தக்காளி, தேங்காய், கசகசா வந்து அரைச்சு விழுதா எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். ஸோ அந்த விழுது வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்போ அடுத்து என்ன போட போறீங்க? பச்சை மிளகாய், பொடியை கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். ஒரு 2-3 பச்சை மிளகாய் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏன்னா சில பச்சை மிளகாய் ரொம்ப காரமா இருக்கிற மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி சேர்த்துட்டு கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை லைட்டா வதக்கிட்டு இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தக்காளி விழுதை இதோட ஒண்ணா சேர்த்துடலாம். ஓகே, ஊத்திடலாமா? தண்ணி வேணா கொஞ்சம் ஊத்திக்கலாம்.
இதுல வந்து கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டா வதக்கிக்கலாம். வதக்குனதுக்கு அப்புறம் நம்ம மசாலாலாம் சேர்க்கணும். இப்போ இதுல கொஞ்சம் எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம எண்ணெய் கொஞ்சம் கம்மியா தான் ஊத்தி இருந்தோம். அதனால இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஓகே. ஸோ வெங்காயம் வந்து நார்மலா வதக்கிட்டு அண்ட் தக்காளியை வந்து நம்ம அரைச்சி விழுதா அதோட சேர்த்து கசகசா வந்து கொஞ்சம் திக்னஸும் கொடுக்கக்கூடியது. தேங்காய் கொடுக்கும். ஸோ அது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம வந்து இப்போ அரைச்சி எடுத்துருக்கிறோம். அதை தான் இப்போ போட்டு வெங்காயத்தோட சேர்ந்து இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த தக்காளி விழுதை வந்து வதக்கணும். அண்ட் அதுக்கு முன்னாடி காரத்துக்கு பச்சை மிளகாய் கருவேப்பிலையும் போட்டிருக்கோம். இப்போ அடுத்ததான் என்ன பண்ணணும்? நம்ம இது லைட்டா கொதிச்சு வரும்போது மசாலாலாம் சேர்க்கணும். மசாலாலாம் சேர்த்து அதையும் நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம மஷ்ரூம் சேர்த்து இறக்கணும். ஓகே. இதுல வந்து நீங்க மஷ்ரூம்க்கு பதிலாக காலிஃப்ளவர் கூட சேர்க்கலாம். நம்ம மஷ்ரூம் செய்யலைன்னா இதே மாதிரி ஒரு கிரேவி வச்சு காலிஃப்ளவர் கூட அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். எப்பவுமே காலிஃப்ளவர் வந்து நம்ம குருமா மாதிரி தான் பண்ணியிருப்போம். இப்படி ஒரு கிரேவி பண்ணாலும் ஒரு வித்தியாசமா இருக்கும். சேம் மெத்தட்ல உங்களுக்கு காளானுக்கு பதிலாக நீங்க காலிஃப்ளவர் போட்டும் பண்ணலாம். இது கூட பீஸ் போடலாம், பட்டாணி போடலாம். இப்போ இது லைட்டா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து மசாலாலாம் சேர்த்துடலாம். மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் வேற சேர்த்துருக்கோம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமா மஞ்சள் தூள், கரம் மசாலா, தனியா தூள் சேர்த்துட்டு இப்பதான் நம்ம உப்பு சேர்க்கணும். உப்பு நம்ம இது வரைக்கும் இதுலயே சேர்க்கல, இப்பதான் ஃபர்ஸ்டா சேர்க்க போறோம். தேவையான அளவு உப்பு இதுலயே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இது கொஞ்சம் கட்டியா இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா நம்ம இப்ப மஷ்ரூம் போடும்போது அதுல இருந்து தண்ணி வரும். அதனால அதுலயே சரியா வந்துடும் நமக்கு. இது நல்லா கலந்துட்டு இது லைட்டா கொதிச்சு வரும்போது நம்ம மஷ்ரூம் சேர்த்துடலாம். ஓகே. இப்போ இந்த மசாலாஸ் எல்லாம் போட்டுட்டோம். மசாலாவுடைய பச்சை வாசனை போகணும். அண்ட் அது ஆல்ரெடி நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த விழுதோட நல்லா ஒட்டுக்கா பிறண்டு வரணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து மஷ்ரூம் போட்டோம்னா அது எப்படியும் காளான்ல இருந்து தண்ணி விடும். அதுக்கப்புறமா தேவைன்னா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு ஏன்னா நம்ம காளான்ல இருந்து வரக்கூடிய தண்ணியே நிறைய இருக்கும். இப்பவும் பாருங்க இந்த கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வருது இல்ல, இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம மஷ்ரூம் சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். மஷ்ரூம் போட்டுடலாம். இங்க என்ன பிரிஞ்சு வருது பாத்தீங்களா? இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து மஷ்ரூம் சேர்த்துடலாம். மஷ்ரூம்ல நம்ம தண்ணி சேர்க்கலைன்னா அதுலயே வந்து தண்ணி வரும்ன்றதுனால நம்ம இதுக்கு மேல தண்ணி சேர்க்க வேண்டாம். இதை அப்படியே நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம மஷ்ரூமை போட்டிருக்கிறோம். மசாலாலேருந்து ஆல்ரெடி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. அந்த அளவுக்கு மசாலா கொஞ்சம் நல்லாவே பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ மஷ்ரூமோட சேர்ந்து, அதாவது காளானோட சேர்ந்து அந்த மசாலா நல்லா பிறண்டு வந்து அண்ட் அதுலேருந்து வரக்கூடிய தண்ணியோட சேர்த்து நல்லா கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு வரும். அண்ட் அதுக்கான டைம் வந்து கொடுத்துருவோம். அண்ட் காளான் வந்து குக் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. அது தண்ணி விட்டுருச்சுனாலே போதும், அது அப்படியே குக் ஆயிடுச்சுன்னு தான் அர்த்தம். ஏன்னா அப்படியே சுருண்டு கொஞ்சம் அப்படியே இதுவாயிடும். அண்ட் அதுக்கான நேரத்தை கொடுத்துரும். இது எதுக்கெல்லாம் வச்சு சாப்பிடலாம்? இது வந்து சப்பாத்தி, நான், பரோட்டா அந்த இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிடலாம். ரைஸ்க்கு வச்சு சாப்பிடலாம். ரைஸ்க்கு நல்லா இருக்கும். புலாவு, ஃப்ரைட் ரைஸ், வெரைட்டி ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். இது காரமா நம்ம அது ரைஸ் காரமா இல்லாதப்போ இதை வச்சு சாப்பிடும்போது கரெக்டா இருக்கும். இது நல்லா, ஏன்னா பச்சை மிளகாய் போட்டிருக்கிறோம், கரம் மசாலா, மிளகாய் தூள் எல்லாமே போட்டோம்னா நல்லா காரசாரமா இருக்கும். அண்ட் அதுக்கு நீங்க வந்துட்டு ஒரு கீ ரைஸோ இல்லைன்னா வந்து புலாவ்னும் போது அதுல காரம் இருக்காது, ரொம்ப பிளெயினா இருக்கும். ஸோ இதோட வச்சு சாப்பிடும்போது நல்லாவே ஸ்பைசியா கொஞ்சம் மிக்சிங்க்கு கரெக்டா இருக்கும். அண்ட் ஆல்சோ ஒரு டிஃபன் ஐட்டம்ஸ்க்கு சப்பாத்தி, ரோட்டி, பராத்தா, நான் இது எல்லாத்துக்குமே கூட நல்லா இருக்கும். எஸ். அண்ட் இதே போல நீங்க வந்து காளான் இல்லாம வேற ஏதாவது காய்கறிகள்னா காலிஃப்ளவர் சேர்க்கலாம். வேற ஏதாவது பீஸ் பண்ணலாம். பட்டாணி மட்டும் வச்சு ஒரு கிரேவி பண்ணலாம். பட்டாணி குருமா. நிறைய பேர் பசங்களுக்கு வந்து பட்டாணி ரொம்ப பிடிக்கும். அந்த அதுவும் ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்க பட்டாணினா ரொம்ப பிடிக்கும். அதை வச்சு பண்ணும்போது இன்னும் நல்லா இருக்கும். ஓகே. ஸோ பட்டாணி மட்டும் வச்சு கூட நீங்க அந்த பண்ணலான்ட்டு ஓபன் பண்ணி பார்க்கலாமா? இப்போ பாருங்க, தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு.
இதை லைட்டாக கலந்து விட்டு இன்னும் கொஞ்சம் கொதிக்க அந்த மஷ்ரூம் வந்து கொஞ்சம் சுருங்கி வரும்ல, அப்போதான் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ வந்து உப்பு உங்களுக்கு காரம் எதுவும் தேவை இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி கூட செஞ்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் செக் பண்ணீங்களா உங்களுக்கு சரியா இருக்கும். ஓகே, காரம் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் காரம் போட்டுக்கலாம், உப்பு வேணும்னாலும் இப்போ போட்டுக்கலாம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இப்போ நல்லா கொதிச்சு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட காளானும் நல்லா குட்டி குட்டியாக இருக்கும், அப்படின்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஃபைனலாக கொஞ்சமாக கசூரி மேத்தி. அதே போல் நம்ம வந்து தண்ணி விடவே இல்லை. விடவே இல்லை. அதுல இருந்து வந்த தண்ணி தான் இது. போட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாமா? ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நல்லா கலந்து விட்டீங்கன்னா நம்மளோட காளான் கிரேவி ரெடி. ஓகே, இப்போ இந்த கஸ்தூரி மீத்தி எதுக்குனால நாங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணோம்னா, இது வந்து மண் சட்டின்றதுனால அந்த ஒரு சூடு அப்படியே இருந்துட்டு இருக்கும். ஸோ அது நம்ம போட்டதுக்கு அப்புறமும் கொதிச்சுட்டே இருக்கும், அதனால ஆஃப் பண்ணிட்டோம். கஸ்தூரி மீத்தி கொஞ்ச நேரம் இருக்கிறது கரெக்டாக இருக்கும். நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு கஸ்தூரி மீத்தி இருக்கட்டும், இல்லை இப்படியே ஓப்பன்ல வச்சிடலாம். ஒரு 2 minutes அப்படியே க்ளோஸ்ல இப்படியே இருக்கட்டும். இதுவே நீங்க வேற ஏதாவது பண்றீங்கன்னா ஃபுல் சிம்ல வச்சுட்டு பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம எப்படி செஞ்சோன்ற செய்முறை விளக்கத்தை சுருக்கமா நேரில் சொல்லிடுங்க. வானொலி நல்லா சூடானதும் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து சீரகம் சேர்த்து நல்லா பொரிச்சுக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கும் போது இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். கொஞ்சமா தக்காளி, தேங்காய், கசகசா சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தக்காளி விழுதையும் ஒன்னா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொதிச்சு வர்றதுக்கும் போது மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, தனியா தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரும்போது கட் பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூம் சேர்த்து கொஞ்சமா நல்லா கலந்து விட்டு வேக வச்சு எடுத்தீங்கன்னா, கடைசியா கொஞ்சமா கசூரி மேத்தி, கொத்தமல்லி இலை சேர்த்து எடுத்தீங்கன்னா நம்ம சுவையான காளான் கிரேவி தயார்.